அல்லாஹ்வுடைய பேரருளால் 14ஆம் நாள் தராவீஹ் நிறைவு பெற்று இன்றோடு சுமார் 17.5 ஜுஸூகள் நிறைவு பெற்றிருக்கின்றது. நேற்றைக்கு 17வது ரக்காஅத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சூரா அல் அம்பியா இன்றைக்கு 4வது ரக்காஅத்தில் நிறைவு பெற்று அதனைத் தொடர்ந்து சூரா அல் ஹஜ், சூரா அல் முஃமினூன் ஒரு 18 ரக்காஅத்துகள் வரைக்கும் ஓதி சூரா அன்-நூர் கடைசி 2 ரக்காஅத்துகளில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் நபிமார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பலவிதமான இன்னல்கள், அதிலிருந்து அவர்கள் எப்படி அல்லாஹ்விடம் முறையிட்டு வெளிவந்தார்கள் என்பதையும், கியாமத் நாள் குறித்து ஒரு சில தகவல்கள் என்று அல்லாஹு தஆலா பல்வேறு வசனங்களில் இன்றைக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். இன்றைக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜு வ மஅஜூஜு வ ஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன் 3வது ரக்காஅத்தில் ஓதப்பட்ட ஒரு வசனம். நேற்றைக்கு ஆரம்ப 2 ரக்காஅத்துகளில் ஓதப்பட்டவைகளை ஒட்டி வருவதன் காரணமாக இன்றைக்கு யஜூஜ் மஅஜூஜ் என்றால் யார், அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்ற வசனம். ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜ் வ மஅஜூஜ் வ ஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன். கியாமத் நாளினுடைய சமீபம், யஜூஜ் மஅஜூஜினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டால் எப்படி மேட்டிலிருந்து தண்ணீர் இறக்கத்தில் எவ்வளவு வேகமாக பாய்ச்சி சீறி வருமோ அதுபோல மேடுகளில் இருந்து அவர்கள் உலகெங்கிலும் பரவி வருவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டியிருக்கின்றார். அப்போ அவர்களுக்கு வழி திறக்கப்பட்டால் என்று சொன்னால் வழி அவர்களுக்கு எவ்வாறு அடைபட்டது? நேற்றைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் ஓதப்பட்டது குர்ஆனுடைய நமக்கெல்லாம் மிக அறிமுகமாக இருக்கக்கூடிய கஹ்ஃப் சூராவுடைய கடைசி பகுதியில். அல்லாஹு தஆலா கஹ்ஃப் சூராவை ஒரு விசேஷமாக சொல்லி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஹ்ஃப் சூராவை நீங்க ஓதி வாருங்க, தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் கஹ்ஃப் சூராவை ஓதி வாருங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய ஒரு முஃமினுக்கு குழப்பங்களிலேயே ஆக பெரிய குழப்பம் தஜ்ஜாலினுடைய குழப்பம், தஜ்ஜாலினுடைய சோதனை. அதிலிருந்தே பாதுகாப்பு கிடைக்கும் இந்த சூறாவை ஓதினால் என்று சொன்னால், நம்ம வாழ்நாள்ல சந்தித்து கொண்டிருக்கின்ற பல்வேறு சோதனைகள், பல்வேறு இன்னல்கள், பலவிதமான கஷ்டங்கள், இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் மேலான பெரிய கஷ்டமே அந்த சூறாவிலிருந்து நீங்குகின்றது என்று சொன்னால், அந்த சூறாவை நாம் தொடர்ந்து ஓதுவதினால் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் போக்குவான். அந்த வாழ்க்கையில அந்த சூறாவில் அல்லாஹு தஆலா சில முக்கியமான நிகழ்வுகளை சொல்லி தருகின்றார். யூதர்களிடம் மக்கத்து குஃபார்கள் போய் சில கேள்விகள் கேட்கின்றார்கள். அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹியாக அறிவிக்கப்பட்ட சூரா, அதிலிருந்து ஒரு சில நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். குஃபார்கள் போய் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவங்க நபியா இல்லையா, அவர் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்க கூடாதா என்று சொல்லி வேதம் கற்றறிந்த யூதர்களிடம் மக்கத்து குஃபார்கள் செல்கிறார்கள். சென்று அவர் நபியா இல்லையா, அவர் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா, எப்படி ஏற்றுக்கொள்வது என்று சொல்லி அவர்களிடம் ஆலோசனை செய்கின்றார்கள். சில கேள்விகளை அவரிடம் கேளுங்கள், அவருக்கு அதிலிருந்து பதில் வந்தது என்று சொன்னால் 2 கேள்விக்கு பதில் வரணும், 3வதா ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில் வரக்கூடாது. இப்படி வராம இருந்தது என்று சொன்னால் அவர் நபிதான் என்று சொல்லி அஹ்ல கிதாபு வாசிகள் யூதர்கள் அவர் மக்கத்து குஃபார்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லுகிறார்கள். அதுல முதலாவது குகைவாசிகள் என்றால் யார், அதுக்கடுத்து துல்கர்னைன் என்றால் யார் என்கின்ற கேள்வி, அதுக்கடுத்து 3வது ரூஹுனா என்ன, ரூஹ் என்றால் என்ன,
என்று சொல்லி நேற்றைக்கு முன்தினம் ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை சொல்லி காட்டுறான். ரூஹ் என்றால் என்ன? இந்த கேள்விக்கு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து பதில் வரக்கூடாது. ரூஹ் அப்படிங்கிறது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இருக்கிறது தான், அவனுக்கு மட்டும்தான் அதனுடைய விஷயங்கள் எல்லாம் தெரியும். அதனால இதுக்கு மட்டும் அவருக்கு வந்து பதில் வரக்கூடாது. இதுவும் தெரியும் சொன்னார்னாக்கா அவர் நபி இல்லை என்று சொல்லி எல்லாம் கேள்விகளை கேட்டு அனுப்பிவிட்டார்கள். இப்போ பக்கத்து குஃபார்கள் கேள்வி கேட்கிறாங்க, நான் சொல்றேன்னு சொல்லிடுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வரும் என்கின்ற நம்பிக்கையில். ஆனால் நாளைக்கு சொல்றேன்னு சொன்னவங்க வஹி வரல, இரண்டாவது நாள் வஹி வரல, மூணாவது நாள் வஹி வரல, 10 நாட்கள் 15 நாட்கள் கழித்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வசனம் வருகிறது. கஹஃப் சூராவுடைய ஒரு வசனம் தான், வலா தகூலன்ன பிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா இல்லா ஐயஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சொல்லாம எந்த ஒரு செய்தியை நீங்க சொல்லக்கூடாது. நாளைக்கு சொல்றேன், நாளைக்கு செய்யறேன்னு சொன்னாக்க உங்க புறத்தில் இருந்தெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து எதுவும் செஞ்சிட முடியாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த வசனத்தை உணர்த்தி காட்டிவிட்டு மேற் சொன்ன அந்த யூதர்களுக்குரிய கேள்விகளுக்கு அல்லாஹ் பதிலாக கஹஃப் வாசிகளை பற்றி சொல்லி தருகின்றான். அதற்கடுத்து துல்கர்னைன் மன்னர் என்று சொன்னால் அவர் எங்க போனார்? உலகமாண்ட அரசர்களில் துல்கர்னைன் அரசர், துல்கர்னைன் மன்னர் உலகம் முழுக்க சுற்றி வந்தார்கள். அல்லாஹு தஆலா நேற்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல சூரா கஹஃபுனுடைய அந்த கடைசி பகுதிகள்ல சொல்லி காட்டுகிறாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த துல்கர்னைன் மன்னர் சூரியன் மறைகின்ற இடம் வரை சென்றார். சூரியன் எங்க மறையுதோ அந்த இடம் வரைக்கும் போனாங்க. ஹத்தா இதா மத்லஇ ஷம்ஸ் வஜதஹா தத்துபு அலா கௌமின் லம் நஜஅல் லஹும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல அந்த சூரியன் மறைஞ்ச இடம், அது வந்து ஒரு களிமண் சேற்றுல போய் அந்த சூரியன், கடலினுடைய சேற்றில் போய் அந்த சூரியன் மறைகின்றது. அங்கு ஒரு சில மக்களை துல்கர்னைன் மன்னர் சந்திக்கிறார், பார்க்கின்றார். அங்கு ஒரு சில மக்கள் அல்லாஹ்விற்கு மாற்றம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லாஹ் துல்கர்னைன் மன்னருக்கு சொல்லுகின்றான், காலு யாதல் கர்னைன் இம்மா அன் துஅதிப வ இம்மா அன் தத்தஹித ஃபீஹிம் ஹஸனா. அவங்களை தண்டிக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஜஸா கூலி கொடுக்கிறதுக்கும் அதுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் உண்டு அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடுத்து அந்த மன்னர் பேசுகின்றார், நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு நல்ல விஷயம், அம்மா யாரு நல்லவை செய்தார்களோ அவர்களுக்கு நல்ல கூலி உண்டு என்று சொல்லி அவர்களிடத்தில் பேசிவிட்டு அதற்கடுத்து பயணம் தொடங்குகிறது. சூரியன் எங்கே உதிக்கின்றதோ அந்த இடத்திற்கு செல்கின்றார். சூரியனுடைய உதிக்கக்கூடிய இடம் வரை அந்த மன்னர் சென்று அங்கு ஒரு சில மக்களை சந்திக்கிறார். அந்த இடத்துல சூரியன் உதிக்குதுன்னா வெளிச்சம் வருது, அதுக்கு ஒரு மறைவு வேணும். நமக்கு வந்து ஒரு வீடு கட்டி ஒரு முகப்பு ஏற்படுத்தி மேல ஒரு பில்டிங்கோ அல்லது ஒரு கூடாரமோ ஒரு டென்ட்டோ எதையாவது ஒண்ணு வச்சு மறைச்சு இந்த மாதிரி ஒரு சூரியனுடைய அந்த கதிர்வீச்சில் இருந்து நம்மளை பாதுகாக்கணுங்கிற அந்த ஒரு அந்த ஞானம் இல்லாமல் ஒரு எந்த விதமான மறைவுமே இல்லாத ஒரு சில மக்களை அந்த இடத்தில் சந்திக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனங்களை எல்லாம் படித்து பார்த்தால் நமக்கு புரியும், மேலோட்டமாக தர்ஜுமாவை படிச்சாலே புரியும் இதெல்லாம். அதற்கடுத்து பயணம் மேற்கொள்ளுகின்றார் துல்கர்னைன் மன்னர். 2 மலைகளுக்கு மத்தியில் ஒரு சில மக்களை சந்திக்கிறார். அந்த மக்கள் வந்து துல்கர்னைன் மன்னர்கிட்ட ஒரு சில விஷயங்களை முறையிடுறாங்க. அவங்க பேசக்கூடிய பாஷை வந்து இவங்களுக்கு புரியல. லாயகாதுன யஃப்கஹூன கௌலா, அவங்க பேசுற லாங்குவேஜ் புரியல, பேசுற பாஷை என்ன பேசுறாங்கிறது யூகிக்க முடியல. அதுக்கப்புறம் சில செய்கையால் சில செய்திகளை சொல்லுகிறார்கள். இங்கே யஜூஜ் மஜூஜுனுடைய குழப்பம் அதிகமாக இருக்குது. இந்த இடத்தில் யஜூஜ் மஜூஜ் நாங்க வாழ்றோம், எங்களுடைய வாழ்வாதாரங்களை எல்லாம் அழிக்கிறாங்க, அவங்களுடைய தொல்லை எங்களால் தாங்க முடியல என்று சொல்லி மன்னர் துல்கர்னைன் அவர்களிடம் அந்த மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஆற்றலோடு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த ஆற்றலை வைத்து துல்கர்னைன் மன்னர் மக்களிடத்தில், நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற அந்த இரும்புகளை எல்லாம் எடுத்து வாருங்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் எடுத்து அதை உருக்கி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலத்தை கட்டுகிறார். அந்த பாலத்தை கட்டி அந்த
யஜூஜ் மஜூஜ் கூட்டம் அந்த பாலத்தை தாண்டி வெளியே வராத அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மதில் சுவரை தடுப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றார். அந்த மக்கள் எல்லாம் பெருமையாக பேசுகின்ற பொழுது ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து இருக்கின்ற ஒரு ரஹ்மத். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கண் இமைக்கின்ற நேரத்துல, கண்ணை மூடி கண்ணை துறக்கிற நேரத்துல ஒரு கற்றறிந்த ஒரு ஆலிம், ஒரு ஆபிது பில்கிஸ் ராணியினுடைய சிம்மாசனத்தை கண்ணை மூடி கண்ணை திறக்க கண் சிமிட்டும் நேரத்தில் அந்த சிம்மாசனம் கண் முன்னால வந்து இருக்குது. இந்த ஆற்றல் எப்படி வந்ததுன்னு சொல்லி கேட்கும் பொழுது ஹாதா மின் ஃபத்லி ரப்பி என்று சொல்லுவார். இது என்னுடைய ரப்பின் புறத்திலிருந்து உண்டான ஒரு அருட்படை. இங்கே துல்கர்னைன் மன்னர் சொல்லிய வார்த்தையும் அதுதான், ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த ரஹ்மத்து, அல்லாஹ் எனக்கு கொடுத்து இருக்கின்ற இந்த ஆற்றல். அதை வைத்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுவர் எழுப்பியாச்சு. இனி யஜூஜ் மஜூஜ் வெளியே வரமாட்டாங்க. ஆனாலும் அவர்களுடைய செய்கையை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்த்தால் ஒவ்வொரு நாளும் அந்த மதில் சுவரை உடைத்து உடைத்து குடைந்து 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 நாளைக்கு மீதியை வந்து பார்த்துக்கலான்னு போவாங்க. மீண்டும் மறுநாள் வந்து பார்த்தால் எங்க இருந்து விட்டாங்களோ அங்க இருக்காது, நேர பில்டிங் மேல போயிருக்கும். திரும்ப மறுநாள் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு குடைஞ்சு 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 வந்துட்டு இருட்டாயிடுச்சு, நான் மீதியை நாளைக்கு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி போனா திரும்பவும் மறுநாள் மேல போய் நிற்கும் மதில் சுவர். கடைசியில் கியாமத்தினுடைய சமீபம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. அதனை தொடர்ந்து அவர்கள் அந்த மதில் சுவதுகளை உடைத்து கொண்டு இன்றைக்கு ஓதப்பட்ட வசனத்தில் ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஜூஜு வ மஜூஜு வஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன், அவர்களுடைய வாசல் திறக்கப்பட்டால் இந்த பூமி முழுக்க குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு பரவி வருவார்கள். கியாமத் நாளுடைய பல அடையாளங்கள் நாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து வருகின்றோம். பாவங்கள் பெருகுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பல்வேறு செய்திகளை, கியாமத் நாளுடைய சமீபத்தில் இவைகள் எல்லாம் நடக்கும், மது பெருகும். இன்றைக்கு குடிகாரர்கள் என்று கூட சொல்ல முடியல, மது பிரியர்கள் என்று ஒரு பேர் வச்சிருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாவங்கள் பெருகி பெருகி அதுக்கு நிறைய பேர்கள் எல்லாம் புதுசா வச்சுக்குவாங்க. இந்த மாதிரி கியாமத் நாளுடைய சில சமீப அடையாளங்களை எல்லாம் தாண்டி நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான 10 அடையாளங்கள்ல தஜ்ஜால் வெளிப்படுவது, தஜ்ஜாலை கொல்வதற்காக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவது, தஜ்ஜாலை எல்லாம் கொன்றதற்கு பிறகு மக்கள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கின்ற பொழுது யஜூஜ் மஜூஜ் வெளியாகுவது, இது போன்ற குழப்பங்கள் எல்லாம் கியாமத் நாளுடைய சமீபத்தில் நடக்கும். கியாமத் என்பது ஒரு பிரம்மாண்டமானது. இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா அல் ஹஜ்ஜினுடைய தொடக்க ஆரம்ப வசனங்களிலேயே அல்லாஹ் சொல்லுவது, யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், கியாமத் நாளுடைய பிரம்மாண்டம், அதனுடைய பயங்கரம் என்பது ரொம்பவும் அதிபயங்கரமான சூழ்நிலையாக இருக்கும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பிரசவிப்பது கூட அது தன்னை மறந்த நிலையில் இருக்கும் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். வ அன்ன ஸாஅத லா ஆதியத்துல் லா ரைப ஃபீஹா வ அன்னல்லாஹ யபஅஸு மன் ஃபில் குபூர். இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களில் வருகின்ற வார்த்தைகள் இவைகள் எல்லாம் கியாமத் நாள் என்பது சத்தியமாக வரும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நம்மள அல்லாஹ் சாதாரணமா படைச்சிடல. 18வது ரக்காத்துல ஓதப்பட்ட வசனம் இன்றைக்கு, அஃபஹஸிபுத்தும் அன்னமா கலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். என்னமோ வாழ்க்கை வந்தோம், நம்ம பாட்டுக்கு வாழ்ந்தோம், அல்லாஹ் உங்களை எல்லாம் சும்மா என்னோதானோன்னு படைச்சிட்டான்னு நினைச்சீங்களா? அஃபஹஸிபுத்தும் அன்னமா கலக்னாக்கும் அபஸா, தேவையில்லாம படைச்சு வச்சிருக்கோம்னு நினைச்சீங்களா? அல்லாஹ்விடம் மீண்டும் கொண்டு வரப்படுவீர்கள். அல்லாஹ்ட்ட நம்ம போவோம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான
அர்த்தங்களுக்கும் கேள்வி கணக்கு உண்டு. நம்ம உண்ட உணவுகள், நம் உடுத்திய உடைகள், நாம் செய்த செயல்கள், நாம் பேசிய வார்த்தைகள் எல்லாவற்றிற்கும் அல்லாஹ்விடம் கேள்வி கணக்கு உண்டு. எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றுதான் அந்த சூரா அல் ஹஜ் தொடங்குகின்றது. இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது பயங்கரமான கவலை தோய்ந்த முகத்திலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பார். என்ன நாயகம்? சூர் ஊதக்கூடிய மலக்கு சூரை தன் வாயில் வைத்து அல்லாஹ்விடம் இருந்து எப்போ அனுமதி வரும்னு காத்துட்டு இருக்காங்களா? காதை, செவியை அல்லாஹ்வுடைய அனுமதிக்காக வேண்டி காத்துக்கிட்டே இருக்கின்ற நிலையில நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்னு கேட்பாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலையா போயிடும். நபியே இவ்வளவு கவலைப்பட்டு பயந்து சொல்றாங்கன்னா சஹாபாக்களுடைய நிலைமை ரொம்ப பயங்கரமான கவலையா போயிடும். அப்போ நாயகமே, இந்த மாதிரி நிலையில நாங்க என்ன ஓதுறது நாயகமே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வ அலல்லாஹி தவக்கல்னா என்கின்ற துஆவை அதிகமாக ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆகவே அல்லாஹ்வுக்கு பயந்து வாழக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அமைத்து எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானுடைய காலங்களில் பாவங்கள் மொத்தமும் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ்வை நம்மளுடைய அமல்களை எல்லாம் பொருந்தி கொண்ட நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.